الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فإن التقوى رأس الأمور فاتقوا الله سرا وعلانية أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب هب لي من الصالحين وبشرناه بغلام حليم صدق الله العظيم அளவற்ற அருளாளர் நிகரற்ற அன்பாளனே கண்ணாயின் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹ்வினுடைய உயரிய பெயரை கூறி இந்த குத்பாவுலகத்தை ஆரம்பம் செய்கிறேன். ஸலாத்தும் ஸலாமும் எம்முயிரின் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை அனுபவம் தமது வாழ்விலே பின்பற்றி வெற்றிகளை கண்டார்மை சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஉ தாபிஈன்கள் முஸ்லிமான மூமினான ஆண்கள் பெண்கள் யாவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. இன்னொரு நாள் இவ்வளவும் நடந்ததற்கு பின்னால் மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் கூலியாக கிடைக்கட்டுமாக துஆ செய்கிறேன். அல்லாஹ் கபூல் செய்வானாக. அல்லாஹ்வுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகிய அல்லாஹ்வுடைய மாளிகையிலே நேர காலத்தில் வந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பர்களே, நண்பர்களே, வாலிபர்களே, வயோதிபர்களே, சிறார்களே, அல்லாஹ்வை எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து கொள்ளுமாறு பள்ளிக்கு உள்ளே இருக்கின்ற போதும் வெளியில் இருக்கின்ற போதும் உள்ளூரில் இருக்கின்ற போதும் வெளியூரில் இருக்கின்ற போதும் தனிமையில் இருக்கின்ற போதும் கூட்டாக இருக்கின்ற போதும் இரவிலும் பகலிலும் இரகசியமாகவும் பரகசியமாகவும் அறிமுகமானவர்களுக்கு மத்தியிலும் அறிமுகம் இல்லாதவர்களுக்கு மத்தியிலும் செழிப்பாக சந்தோஷமாக இருக்கின்ற நிலைமையிலும் சோர்வான கவலையான எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹ் எங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்ற சிந்தனையோடு எங்களுடைய ஒவ்வொரு நிமிடத்தையும் நகர்த்துமாறு எனக்கும் உங்களுக்கும் மத்தியத்து பண்ணியவன் நாம் இன்றைய குத்பாவை ஆரம்பம் செய்கிறேன். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்பிக்க சகோதரிகளே, நாம் இருக்கின்ற மாதம் புனிதமான ஒரு மாதம் துல்ஹஜ்ஜாவுடைய மாதம், தியாகங்களை நினைவுபடுத்துகின்ற மாதம். அது மாத்திரமல்ல, ஒரு குடும்பத்தினுடைய அர்ப்பணிப்புகளை பேசக்கூடிய ஒரு மாதத்திலே நானும் நீங்களும் இருக்கிறோம். எனவே அந்த குடும்பம் சொல்லித்தரக்கூடிய ஏராளமான பாடங்கள் இருக்கத்தான் செய்கின்றன. அந்த பாடங்களின் ஊடாக நாம் பெற வேண்டிய படிப்பினைகள், நாம் ஒரு ஊரை முன்னேற்றுவதற்காக அந்த குடும்பம் என்ன பங்களிப்புகளை எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறது போன்ற விடயங்களை இன்றைய குத்பாவிலே உங்களோடு பார்ப்பதுதான் இந்த குத்பாவினுடைய நோக்கமாக இருக்கிறது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாலிபர்களே, வயோதிபர்களே, முதலாவதாக ஒரு ஊரினுடைய முன்னேற்றத்தை நாம் பார்ப்போம் என்றால், அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதற்கு முதல் கணமாக ஆணிவேரான அஸ்திவாரமாக இருப்பது அந்த ஊரில் இருக்கக்கூடிய மஸ்ஜித். ஒரு ஊரினுடைய மஸ்ஜித் இருக்கிறதே, அது அடையாள சின்னம், அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களிலே ஒன்று. எனவே எந்த ஊரிலே முஸ்லிம்கள் வாழ்கின்றார்களோ
அங்கு அடையாள சின்னமாக மஸ்ஜித் இருக்க வேண்டும் என்பதை நிபந்தனையாக கட்டாயமாக இருக்கிறது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மஸ்ஜித் இல்லாத இடங்களிலே குடியேறுவது சம்பந்தமான மார்க்க தீர்ப்புகள் இருக்கின்றன. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எதை சொல்ல வருகிறேன் என்றால், நாம் குடியேறுகின்ற போது மஸ்ஜித் உள்ள ஒரு ஊரை தேடி நாங்கள் குடியேறுவது எங்களுடைய ஈமானை பாதுகாப்பதற்கு, நம்முடைய குழந்தைகளுடைய பிச்சைகளுடைய ஈமானை பாதுகாப்பதற்கு அது ஒரு அஸ்திவாரமாக ஆணிவேராக அமையும். அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொல்லித் தந்தார்கள், மன் பனா லில்லாஹி மஸ்ஜிதன் பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah. யார் ஒரு மனிதர் உலகத்தில் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு மஸ்ஜிதை கட்டுவாரோ அந்த மனிதருக்கு அல்லாஹ் நாளைய கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் அந்த மனிதருக்கு சுவர்க்கத்திலே வீட்டை கட்டி கொடுப்பதா. எனவே அந்த மஸ்ஜித் சாதாரணமான ஒரு மஸ்ஜித் அல்ல. அந்த மஸ்ஜித் அந்த ஒரு உலகத்திலே நடக்கின்ற முஸ்லிம்கள் செய்யக்கூடிய எல்லா விடயங்களுக்கும் கேள்வித்தங்களாக அந்த இடம் மத்தியஸ்தலமாக இருக்கிறது. மாணவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தில் மஸ்ஜித் ஒரு வைத்தியசாலையாக, அந்த மஸ்ஜித் ஒரு கல்வி கூடமாக, இபாதத்துக்களை கற்றுக் கொடுக்கின்ற மிகப்பெரிய ஒரு கேந்திர நிலையமாகத்தான் மஸ்ஜித் இருக்கிறது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு சிறப்பை பாருங்கள். மஸ்ஜிதை கொடுக்கின்ற ஏராளமான சிறப்புகள் இருக்கின்றன. ஒரு ஹதீஸை நினைவுபடுத்துகின்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய இந்த மஸ்ஜிதோடு, அல்லாஹ்வுடைய இந்த மாளிகையோடு தன்னுடைய உள்ளத்தை தோற்றாக வைக்கிறான், நாளைய கியாமத்துடைய நாளில் அல்லாஹ் 7 சாராருக்கு நிலை கொடுக்கிறான். அதுல ஒரு சாரார் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதோடு துறவு ஏற்படுத்தியவர்கள். பொருள் அளவல்ல, பணம் அளவல்ல, நேரம் அளவல்ல, உள்ளத்தை மஸ்ஜிதோடு துறவாக வைத்திருக்கிறான். பள்ளியை விட்டு வெளியே போனா எப்ப திரும்ப மஸ்ஜிதுக்குள்ள நான் நுழைவேன், எப்ப மஸ்ஜிதுடைய அதான் கேட்டு பள்ளி உள்ள போறதுக்கு, எப்ப பள்ளிகளுக்கு நான் வருவேன் என்று மஸ்ஜிதோடு தன்னுடைய உள்ளத்தை புறப்பாக வைத்த மனிதருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத்துடைய நாளையில அல்லாஹ்வுடைய நிழல் கிடைக்கும். மனிதன் எல்லோரும் இருள் தருமாறக்கூடிய அந்த நாள்ல அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை துறப்பை ஏற்படுத்தினா அப்படியானது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு ஊரினுடைய முன்னேற்றமா அது மஸ்ஜிதோடு தான் தங்கியிருக்கிறது. ஒரு ஊரினுடைய வளர்ச்சியா, கல்வியினுடைய வளர்ச்சியா, பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சியா, ஆன்மீகத்துடைய வளர்ச்சியா, குழந்தைகளுடைய பாதுகாப்பா எதிர்காலமா, பெண்களுடைய பாதுகாப்பா எதிர்காலமா, அன்பானவர்களே, எல்லாம் அல்லாஹ்வுடைய இந்த மஸ்ஜிதை பரிமாணம் செய்யக்கூடிய, அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை அதாவது நிர்வாகம் பண்ணக்கூடிய அந்த நிர்வாகிகள், அந்த ஊர் ஜமாத்தார்கள் ஒன்றிணைவதனூடாகத்தான் அந்த ஊரினுடைய முன்னேற்றம் இருக்கிறது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மஸ்ஜிதை யாரும் சாதாரணமாக நினைத்துக் கொள்ளக்கூடாது. நாங்கள் வருகிறோம், போகிறோம். நாங்கள் இஸ்லாம் என்று சொல்லுகின்ற போது எங்களுடைய மஸ்ஜிதிலே மாற்றம் அல்ல இஸ்லாம், மஸ்ஜிதிலே படிக்கின்ற அந்த இஸ்லாம் வெளியில் எங்களுடைய வாழ்க்கையை வெளிப்பட வேண்டும். அதனால அல்லாஹ் அல்-குர்ஆனிலே நிறைய இடங்களில் சொல்லுகிறார், وَلَوْ أَنَّ أَهْلَ الْقُرَىٰ آمَنُوا وَاتَّقَوْا لَفَتَحْنَا عَلَيْهِمْ بَرَكَاتٍ مِنَ السَّمَاءِ وَالْأَرْضِ. அல்லாஹ் சொல்லுகிறான், ஒரு கிராமத்தை அல்லாஹ் ஒப்பிட்டு காட்டுகிறான். ஒரு கிராமவாசிகள் அல்லாஹ்வை பயந்து ஈமான் கொண்டு, முதலாவது ஈமான் கொள்ள வேண்டும். ஈமான் கொள்வது லேசான காரியம், ஈமான் கொள்வது லேசான காரியம். ஆனா அந்த ஈமானோடு ஒரு மோதி நின்றுவிடக் கூடாது. அல்லாஹ்வை பயந்து அந்த ஈமான் கொண்ட பிறகு தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். ஈமான் கொண்டிருக்கிறான், அறிந்திருக்கிறோம் விபச்சாரம் செய்வது ஹராம், அதை ஹராம் என்று விளங்கிக் கொண்டு அதை ஹராம் என்று பேசுகிறோம். ஆனா அதை விட்டு அறிந்து கொள்ளவில்லை என்றால், வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்தவில்லை என்றால், தொழுகை கலா செய்வது கூடாது, தொழுகை விடுவது கூடாது, களவெடுப்பது கூடாது, வட்டி எடுப்பது கூடாது என்று விளங்கிக் கொண்டு அந்த வட்டியை எடுத்துக் கொண்டிருக்கோம். கண்ணியமானவர்களே, அந்த ஈமானின் பிரகாரம் நாங்கள் வாழவில்லை, பயந்து வாழவில்லை. அன்பானவர்களே, நாங்கள் அதன் பிரகாரம் வாழுவோம் என்றால் அல்லாஹ் சொல்லுகிறான், ஈமான் கொள்ள வேண்டும், அதற்கு அடுத்ததாக அதன்படி நடக்க வேண்டும். அல்லாஹ்வை பயந்து அதன்படி வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் அல்லாஹ் சொல்லுகிறான், வானம் பூமியுடைய பரக்கத்துடைய வாயில்கள், வானம் பூமியுடைய கதவுகள் அல்ல, வானம் பூமியுடைய பரக்கத்துடைய கதவுகளை அல்லாஹ் அவர்களுக்கு திறந்து தருவதாக வாழ்ந்தா கொண்டிருக்கிறான். மாணவர்களே, நானும் நீங்களும் முதலாவதாக அல்லாஹ்வை பயந்து அதற்கு அடுத்ததாக ஈமானோடு அல்லாஹ்வை பயந்து அதன் பிரகாரம் என்னுடைய வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொள்ளும். இது என்ன நடக்குது என்றால்,
அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய இந்த மார்க்கத்தை நாம் என்ன செய்கிறோம் என்றால் ஒரு குறுகிய வட்டாரத்துக்கு வைக்கிறோம். மஸ்ஜிதோடு தான் எங்களோட வாழ்க்கை. கண்ணியமானவரே, மஸ்ஜிதுல மட்டும்தான் எங்களை இஸ்லாம். ஹஜ்ஜுக்கு போனா ஹஜ்ஜில மட்டும்தான் எங்களை இஸ்லாம். குர்ஆனை திறந்தா குர்ஆனோட மட்டும்தான் எங்களை இஸ்லாம். கண்ணியமான ரமலான் மாதம் வந்தா ரமலானோட மட்டும்தான் எங்களை இஸ்லாம். இஸ்லாம் சொல்றது அப்படி அல்ல. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பைத்துல்லாஹுக்கு போய் எப்படி இஸ்லாத்தை நிலைநாட்டுவோமோ அதே போல பைத்துல் கலா இஸ்திஞ்சாவுக்கு போறதுக்கு முறை இருக்குது. அல்லாஹ்வுடைய வீடு காபத்துல்லாஹ்ல போய் எப்படி நடக்கிறோமோ அதே போல பைத்துல் கலாவை நடந்து கொள்ளக்கூடிய முறை இருக்கிறது. அந்த முறை பிரகாரம் நடந்தால் நிச்சயமாக நாங்கள் வாழ்க்கையிலே ஒரு விடயத்தை சாதித்திருக்கிறோம் என்பதாக ஈமான் கொள்வது இலகுவான காரியம். அந்த ஈமானின் பிரகாரம் வாழ்வது என்பது ஒரு சிரமமான காரியம். ஆனால் அதற்காக சில தியாகங்கள், முயற்சிகள், அருள்பணிப்புகள், அதற்காக வேண்டி என்னுடைய கால நேரத்தை தியாகம் செய்வது, பொறுமை போன்ற விடயங்கள் தேவைப்படுகிறது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே என்னுடைய வாழ்க்கையில எல்லா சந்தர்ப்பங்களும் முழுமையான ஒரு முஸ்லிமாக நாங்கள் வாழ்க்கையிலே செயல்பட வேண்டும். அல்லாஹ் தஆலா கூட பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்லுகிறார், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட மக்களே என்று அல்லாஹ் சொல்கிறார், உதுகுலூ ஃபிஸ்ஸில்மி காஃபா, இஸ்லாத்துக்குள்ள முழுமையாக நுழையுங்கள். அல்லாஹ் அந்த குர்ஆனுடைய ஆயத்திலே சொல்கிறார், யா பனி ஆதம், ஏ மக்களே என்று அல்லாஹ் கூப்பிடுகிறார். யா அய்யுஹன் நாஸ், ஏ மனிதர்களே என்று அல்லாஹ் சொல்லுகிறார். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட மக்களே, ஈமான் கொண்டவர்களை விழித்துத்தான் நல்லா சொல்லுகிறான். உலகத்தில் மனிதர்களை கூப்பிட்டு அல்லா சொல்லுங்க, மனிதர்களை கூப்பிட்டு அல்லா சொல்லவில்லை, ஆதமுடைய மக்களை கூப்பிட்டு அல்லா சொல்லவில்லை. ஈமான் கொண்டவர்களாக எங்களை பார்த்து அல்லா சொல்லுகிறான், ஈமான் கொண்டவர்களே நீங்க இஸ்லாத்துக்குள்ள முழுமையாக நுழையுங்க. இன்றைக்கு இஸ்லாத்துக்குள்ள நாங்க முழுமையாக இல்லை. கண்ணியமானவர்களே, நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல பைத்துல்லாவுல இஸ்லாம், பைத்துல் கலாவுல இஸ்லாம் இல்ல. அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்குள்ள இஸ்லாம், வெளியில போனா இஸ்லாம் இல்ல. கண்ணியமானவர்கள், வியாபாரத்திலையும் இஸ்லாம், குடும்ப வாழ்க்கையிலும் இஸ்லாம், எல்லா துறையிலும் இஸ்லாம் இருக்கின்ற போதுதான் எங்களோட வாழ்க்கையில கண்ணியமானவர்களே மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுது. இஸ்லாம் சொல்றது கண்ணியமானவர்களே அதை வாழ்க்கையில செயல்படுத்துவதுதான் இஸ்லாம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதை அர்ப்பணித்து காட்ட வேண்டும். அதற்குத்தான் ஒரு வரலாறு எங்களுக்கு தெரியும். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் குர்பானியுடைய வரலாறை நாங்கள் பேசுவோம். அவர் சொல் வீரர் அல்ல, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செயல் வீரர். கனவு கண்டார்கள், கனவை நிதர்சனப்படுத்தி கனவை வாழ்க்கையிலே அமுல்படுத்தி காட்ட வேண்டும். அல்லாஹ்வுடைய கட்டளை, ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன், யா அல்லாஹ் சாலிஹான ஒரு குழந்தையை பிள்ளை கிடைக்காது இருக்கக்கூடிய வயதில் அல்லாஹ் ஒரு குழந்தை அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். விவேகம் உள்ள ஒரு குழந்தையை நாம் அவருக்கு கொடுத்தோம். அந்த குழந்தை வயசு அடையுது. கண்ணியமானவர்களே, அந்த பிள்ளை கொஞ்சம் வயது கூடி வாப்பா உம்மாட பின்னால சுத்துற வயது வருகிறது. இந்த சந்தர்ப்பத்தில் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கனவு காண்கிறார்கள், என் அருமை மகனே, உங்களை அழைத்து பழியுமாறு நான் ஒரு கனவு கண்டேன், உங்கள் அபிப்பிராயம் என்ன என்று மகனிடத்துல கேட்கிறார் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். மகன் என்ன சொல்லுவார்? அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய கட்டளை கனவு உங்களை அறுத்து பழிகிறது. அன்பானவர்களே, நபிமார்களுடைய கனவுகள் எல்லாம் அதை அமல்படுத்த வேண்டும். நாங்கள் கனவுடைய கனவு அப்படி அல்ல. ஒருவர் இரவுல கனவு காணுகிறார், என்னுடைய மகனை அறுத்து பழியுமாறு, கண்ணியமானவர்களை அப்படி அறுத்து பழிய முடியாது. இரவில் ஒரு கனவு காணுகிறார், மூத்த மகனுக்கு காணியில கூடுதலான பகுதியை கொடுங்க, 5 கடக்காமலாண்டா அவருக்கு ஒரு 3 கடக்காமலா கொடுங்க, மற்ற 2 ஏழை பிள்ளைகளுக்கு புரியுங்க. இந்த கனவை நாம் அமல்படுத்த இயலாது. அது மனிதர்கள் காணக்கூடிய கனவு, அது வகி கிடையாது. நபிமார்களுக்கு வரக்கூடிய கனவு இருக்குது, அது வகி, அதை அமல்படுத்த வேண்டும். அதில் சைத்தான் கொடுக்கிற மாட்டான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் கண்ட கனவை தன்னுடைய மகனிடத்திலே சொல்லுகின்றார்கள். மகனோ என்ன சொல்லுவார்? மகன் சொல்லுகின்ற செய்தி அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனில் சொல்கிறான், யா அபதி, அந்த மகன் சொல்கிறார், என்னுடைய அருமை தந்தை,
நீங்கள் இந்த கனவை நிலைநாட்டுங்கள். ستجدني إن شاء الله من الصابرين يا أبت افعل ما تؤمر. என் அருமை தந்தையே, நீங்கள் கண்ட கனவை உண்மைப்படுத்துங்கள், நீங்கள் கண்ட கனவை நிறைவேற்றுங்கள். ستجدني إن شاء الله من الصابرين. அருமை தந்தையே, நாளைய கியாமத்துடைய நாளையில இந்த உலகத்துல என்னுடைய உயிர் போயிடும், மறுமையில நாம சந்திப்போம், அல்லாஹ்வுக்காக சந்திப்போம் என்ற விஷயத்தை தன்னுடைய மகன் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்றார். அன்பானவர்களே, பலமா அஸ்லமா குர்ஆன் சொல்லுது, ரெண்டு பேரும் அல்லாஹ்வுடைய கட்டளையை செயல்படுத்துகின்றார்கள். செயல் வீரர். நீங்க சொல்வீங்க, இன்னைக்கு ஒரு செக்க கொடுக்கிறோம், நாளைக்கு 5 லட்சம் மாறுண்டு, தாடியை நம்பி தொப்பியை நம்பி எங்கட தூரத்தை நம்பி என்ன செய்வாரு, அந்த செக்கடில போய் நாளைக்கு 5 லட்சம் மாறுண்டு, நாளைக்கு அதை பேங்க்ல போட்டா அது கடலாசியாக இருக்கக்கூடாது, அது 5 லட்சம் பணமாக இருக்கக்கூடாது. அதாவது நாங்கள் எல்லாம் சொல்வீரராக இருக்கிறோம், ஆனா செயல் வீரர் வாழ்க்கையில மிக மிக குறைவானவர்கள். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்வீரர் மாத்திரமல்ல, ஒரு செயல் வீரர், செயலில் நிறைய விடயங்களை செய்து காட்டினார்கள். அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படியே அந்த கனவை செய்து காட்ட போகிறார். அல்லாஹ்வுடைய கட்டளை ஈமான் கொண்டிருக்கிறீர்களா, செய்து காட்டுங்களே. அல்லாஹ்வுடைய ஓடல், அல்லாஹ்வுடைய கட்டளை செய்தார்கள். அன்பானவர்களே, அல்லாஹ் என்ன செய்தார் தெரியுமா? அந்த கட்டளையை நிறைவேற்ற முன்வந்ததன் காரணமாக அல்லாஹ் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோதனையாக கொடுத்தார். இன்னஹாலா லஹுவல் பலாஉல் முபீன். இது மிகப்பெரிய தெளிவான ஒரு அத்தாட்சி. சோதனை என்றாலே அல்லாவே சொல்லுகின்றான், சோதனையை கொடுக்கின்றவன் அல்லாஹ். அல்லாவே சொல்லுகின்றான், இது மிகப்பெரிய ஒரு சோதனை, இந்த சோதனை கிடையாது. நம்முடைய பிள்ளை கிடைக்காத இந்த வயதுல ஒரே ஒரு பிள்ளை, இந்த பிள்ளை அடுத்து பள்ளியில வேண்டும், அல்லாஹ்வுடைய கட்டளை. அதையும் நிறைவேற்ற முன் வந்தால் அல்லாஹ் தஆலா சூருக்கு திரைந்து ஒரு ஆட்டை கொடுத்து குர்பான் செய்தார். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இதை சொல்லுவர்கள் வாழ்க்கையிலே அதை செயற்படுத்தினார்கள், அமல்படுத்தினார்கள். நானும் நீங்கள் சில விடயங்கள் கஷ்டமாக இருக்கும், அமல்படுத்துவோம், அதில் வெற்றி அல்லாஹ் தருவார். அதே போல ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள், அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு ஊரினுடைய முன்னேற்றத்திற்காக 3 துஆக்கள் செய்திருக்கிறார். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு மக்காவுடைய அந்த மண்ணிற்காக, அந்த மக்காவுடைய நகரத்தினுடைய வளர்ச்சிக்காக 3 துஆக்களை செய்திருக்கிறார்கள். அதே மிக பிரபலியமான மிக முக்கியமான 3 துஆக்கள். அதிலே முதலாவது துஆ சூரத் இப்ராஹிம் 35வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறார். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள், وَإِذْ قَالَ إِبْرَاهِيمُ رَبِّ اجْعَلْ هَذَا الْبَلَدَ آمِنًا. யா அல்லாஹ், இந்த பைத்துல்லாஹ, யா அல்லாஹ், இந்த மக்கா நகரத்தை நீ பாதுகாப்பான ஊராக, பாதுகாப்பான நகரமாக ஆக்குவாயாக அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கிறார். எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்கள் அறிஞர்கள் சொல்கின்றார்கள், ஒரு ஊரினுடைய முன்னேற்றம், ஒரு ஊரினுடைய வளர்ச்சி அந்த ஊர்ல இருக்கின்ற பாதுகாப்பிலே தங்கியிருக்கிறது. அன்பானவர்களே, அந்த ஊரினுடைய வளர்ச்சி பாதுகாப்பு, சிறுவர்களுக்கு பாதுகாப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பு, மார்க்கத்துக்கு பாதுகாப்பு, உயிர் உடைமைகளுக்கு பாதுகாப்பு, தொழில்துறவுகளுக்கு பாதுகாப்பு. அங்கே கனவுகள் கிடையாது, விபச்சாரம் கிடையாது, வட்டி கிடையாது, இரவில் நடமாடலாம், பகலில் நடமாடலாம், யாரும் தொழில் செய்யலாம். அன்பானவர்களே, இப்படியான ஒரு ஊர், பாதுகாப்பான ஊர், அன்பானவர்களே, இப்படியான ஒரு ஊர் இருக்க வேண்டும், இப்படியான ஒரு நகரம் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே கையெழுத்துகிறார்கள். அந்த மக்கா நாங்கள் இப்படியான ஒரு நகரமாக இருக்க வேண்டும் அல்லாஹ்விடத்திலே கையெழுத்துகிறார்கள். அல்லாஹ் அப்படியான நகரமாக ஆக்கினார். எந்த அளவென்றால் அதற்கு சொல்லுகின்றார்கள், என்னுடைய தந்தையை கொலை செய்தவரையும் நான் அரசுக்குள்ளே கண்டால் அவருக்கு தண்டனை வழங்க மாட்டேன், அவரை கொலை செய்ய மாட்டேன், அவர் அரசிலிருந்து வெளியே வருவார் என்று சொல்கிறார். அந்த அளவு அல்லாஹ் பாதுகாப்பான ஒரு இடமாக அந்த இடத்தை அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். எனவே ஒரு ஊரினுடைய பாதுகாப்பு மிக முக்கியமானது. எனவே ஒரு ஊரினுடைய செல்வங்கள் ஒரு ஊரினுடைய மிக பொக்கிஷங்களாக இருக்கின்ற எந்த ஊரிலே மிக முக்கியமாக சொல்லக்கூடிய அவர்கள் கேட்ட 3 துஆக்கள், இது எந்த ஊரில் இருக்குமோ, எந்த கிராமத்தில் இருக்குமோ, நிச்சயமாக அந்த கிராமம் அருள் செய்யப்பட்ட கிராமம், அந்த கிராமம் அல்லாஹ்வுடைய அஸாபிலிருந்து பாதுகாக்கப்பட்ட கிராமம், அந்த கிராமம் நன்மையின் எழுச்சியிலே, நன்மையின் பங்கிலே முன்னேறுகின்ற கிராமம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது அவர்கள் கேட்கின்ற துஆ,
அதை அல்லாஹ் சூரா இப்ராஹிம் 37வது ஆயத்தில் சொல்லி காட்டுகிறான். வர்துக்ஹும் மினஸ் ஸமராத், யா அல்லாஹ் அவர்களுக்கு உணவாக பழங்களை கொடுப்பாயா. பொருளாதாரத்திற்காக துஆ செய்தார். இரண்டாவது, ஒரு ஊரினுடைய முன்னேற்றம் பொருளாதாரம் மிக முக்கியமானது. ஒரு ஊரினுடைய முன்னேற்றம் பொருளாதாரத்தில் இருக்கிறது. அந்த ஊரில் இருக்கின்றவர்கள் கோழைகளாக இருக்கக்கூடாது. இஸ்லாம் கடுப்போக்கே விரும்பவில்லை, கொடுப்போக்கே விரும்பவில்லை. உழைக்க முடியும் ஒருவர் பிச்சை கேட்கிறார், அவருக்கு பிச்சை கொடுக்குமா இஸ்லாம் சொல்லவில்லை. அவருக்கு உழைக்கின்ற வழியை சொல்லிக் கொடுங்கள், உழைக்கின்ற முறையை காட்டிக் கொடுங்கள். மக்காவை விட்டு மதீனாவுக்கு போன கண்ணியமான முஹாஜிர்கள் அந்த அன்சாரிகளோடு ஏற்பட்ட தோல்வி அல்லாஹ் சொல்லுகிறான். அவர்கள் எங்கிருந்து அங்கு போனதும் முஹாஜிர்கள் முதலாவது அன்சாரிகளிடத்திலே கேட்ட விட என்ன தெரியுமா? எங்களுக்கு மதீனாவுடைய பஜாரை காட்டுங்கள், நாங்கள் தொழில் செய்ய போகிறோம். நாங்கள் கோழைகள் அல்ல, நாங்கள் நல்லபடியாக வியாபாரம் செய்திருந்தவர்கள், எங்களுக்கு மதீனாவுடைய பஜாரை காட்டுங்கள் என்று எந்த அளவென்றால் வியாபாரம் செய்து அதில் பெரிய ஒரு முன்னேற்றத்தை கண்டு அங்குள்ள மக்களை விடவும் வந்த முஹாஜிர்கள் வியாபாரத்திலே கொடிகட்டி பிறந்த நல்ல நிலையில் இருந்ததாக வரலாறு சொல்லுகிறது. எனவே இரண்டாவது பொருளாதாரம், பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு பங்கு. என்னுடைய பிள்ளைகளை நாங்கள் யாருக்கு ஏழைகளாக விட்டு சொல்லக்கூடாது. பிள்ளைகளுக்கு அனந்த சொத்துக்களை விட்டு செல்ல வேண்டும். எங்களுடைய கைகள் எப்போதும் சார்ந்த கையாக இருக்கக்கூடாது, உயர்ந்த கையாக இருக்க வேண்டும். எங்களுடைய கரங்கள் எப்போதும் கொடுக்கின்ற கரங்களாக இருக்க வேண்டும், வாங்குகின்ற கரங்களாக என்னுடைய கரங்கள் இருந்து விடக்கூடாது. இந்த என்ன நடக்கிறது என்றால், உலகத்தில் வாங்கக்கூடியவர்களை மனிதர்கள் கூட்டி விட்டார்கள், கொடுக்கின்றவர்களை மனிதர்கள் குறைத்து விட்டார்கள். கண்ணியமானவர்கள், அதற்காகத்தான் இஸ்லாம் ஒரு கடமையை கூட வைத்திருக்கிறது. ஜகாத் என்ற ஒரு கடமை, கூட்டு கடமை. அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனில் சொல்கிறான், அதாவது கொடுக்க வேண்டிய அந்த தனவந்தரத்தில் அதை பறித்தெடுங்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. எடுத்து கொடுக்க வேண்டிய ஒரு கடமை. அன்பானவர்களே, இன்று எடுக்கின்றவர்களை நாங்கள் கூட்டி விட்டோம், கொடுக்கின்றவர்கள் குறைந்து விட்டார்கள். ரமலான் மாதம் வந்து விட்டால் பிச்சைக்காரர்களுடைய மாதம் என்று சொல்லுகின்ற அளவுக்கு இந்த ரமலானுடைய கடந்த ரமலானுடைய காலங்களில் நாங்கள் எத்தனை பிச்சைக்காரர்கள் பார்த்தோம். எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எந்த அளவென்றால் ஹஜ்ரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா ஆட்சி காலத்தில் எந்த அளவு என்றால் அவர்கள் அந்த யமனை மாற்றினார்கள். ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்களை யமனுக்கு அதாவது கவர்னராக அனுப்புகிறார்கள். யமனிலே பல காலம் ஆட்சி செய்கின்றார்கள். அங்கே தெரிந்த போது சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய அந்த கடமைகளை சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லிவிட்டு அடுத்ததாக ஒரு உபதேசம் பண்ணினார்கள். அங்குள்ள செல்வந்திலிருந்து ஜக்காத்தை எடுத்து ஜக்காத்து போக வேண்டிய அந்த கூட்டங்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இப்படியே யமனுக்கு போய் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அங்கே ஜக்காத்தை வசூல் பண்ணி இப்படி ஏழை எளிய மக்களுக்கு அதை பங்கிட்டு கொடுக்கிறார்கள். இப்படியே காலம் போகிறது. அதற்கு பின்னால் அன்பானவர்களே, ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா ஆட்சி காலம் 2.5 வருடங்கள் ஆட்சி அப்படியே போகிறது. அப்படியே ஜக்காத்துடைய அமல் அங்கே இருக்கிறது. அதற்கு பின்னால் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா ஆட்சி காலம் வருகிறது. எந்த அளவென்றால் யமனுடைய ஜகாத் எங்க வருகிறது? மதீனாவுக்கு வந்து உமர் ரலியல்லாஹு தஆலா பயந்து போனார்கள். யமனுடைய ஜகாத் இங்க வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இப்படி அங்குள்ள ஜகாத் இங்கு வரையிலே இதை எடுக்கிறாரு. ஒரு ஊரினுடைய ஜகாத் அது அங்குதான் கொடுபட வேண்டும் என்று அறிவு செய்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அங்கு தூது அனுப்புகிறார்கள். இந்த விடயத்தை கேட்பதற்காக முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்களை ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா சந்தித்து கேட்கிறார்கள். சொன்னார்கள், முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் யமனிலே பல வருடங்கள் ஜக்காத்தை எடுத்து நான் கொடுத்தேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசம். ஆனால் இன்று இந்த ஜக்காத்தை அங்கே எடுப்பதற்கு யாரும் இல்லை. ஜக்காத்தை கொடுக்கின்றவர்கள் தான் அங்கே இருக்கின்றார்கள். அன்பானவர்களே, எனவே இந்த ஜக்காத் இங்கு கொடுப்பதற்கு எடுப்பதற்குரிய யாரும் இல்லை என்றபடினால் தான் இந்த ஜக்காத்துடைய அந்த தொகை பணத்தை இங்கே அனுப்பினார்கள். எதை சொல்ல வருகின்றால், இந்த நானும் நீங்கள் செய்கின்ற சில வேலைகளால் அந்த மகத்தான ஒரு பணி அது ஒரு பிழையான முறையிலே விளக்கப்படுகிறது. அண்மையிலே ஒரு நிகழ்ச்சிக்கு போனா ஜக்காத் சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சிகளே ஒரு தனவந்தரத்தில் ஒரு கேள்வி கேட்டு பார்த்தால், எத்தனை வருடமாக ஜக்காத்து கொடுக்கிறீர்கள்? அவர் சொன்னார், 15 வருடங்களால் ஜக்காத்து கொடுக்கிறேன். அப்படி என்றால் 15 வருடம் எவ்வளவு ஜக்காத்து? கிட்டத்தட்ட 5-6 லட்சம் அவருடைய ஜக்காத்தை ஒவ்வொரு வருடம் கொடுக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். அதனால 2-3 பேருக்கு தொழில் செஞ்சு கொடுக்கலாம். 9 வருடம்
கண்ணியமானவர்களே, அவர்கிட்ட கேட்டபோது அவர் சொன்னார், 10-15 வருஷமா ஜகாத் கொடுக்கிறேன், உங்களோட ஜகாத்தால யாராவது ஒருவரை நீங்க உருவாக்கி இருக்கிறீங்களா? அல்லது நீங்க கொடுத்த ஜகாத்தால எனக்கு ஜகாத் தேவையில்லை, நான் ஒரு நல்ல நிலையில் இருக்கிறேன், எனக்கு வேணாம் ஜகாத் இருந்தவர்கள் இன்னொரு கொடுக்கிறேன் சொல்லக்கூடிய அளவுல யாராவது இருக்கிறாரா கேட்டா அப்படியும் இல்லாமவர்களே 10 வருடங்களுக்கு மேலான ஜகாத்து கொடுத்திருக்கிறார். ஆனால் யாரையும் உருவாக்கவில்லை. ஜகாத்துடைய நோக்கம் ஏழை எளிய மக்களை இல்லமாக்குவது, அவருடைய தேவைகள் பூர்த்தியாகும் வரை, அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகும் வரை, தொழில் பூர்த்தியாகும் வரை கொடுப்பதுதான் ஜகாத். இன்னைக்கு அவர் என்ன செய்திருக்கிறார் என்றால், அவருடைய ஜகாத் தொகை என்ன செய்கிறார்? 5 லட்சமா, 5 லட்சத்தை 100-150 கவர் பேர் எழுதி 150 பேருக்கும் ஒரு சின்ன ஒரு தொகையை குறிப்பிட்டு 3000 ரூபாய், 5000 ரூபாய், 10,000 ரூபாய் கவர்ல போட்டு கொடுக்கிறார். இது ஜகாத் என்று நினைச்சு கொடுக்கிறார். இது ஜகாத்தில், இது சதகா. இது ஜகாத்தில், இது சதகா. இது அல்லாஹ் சொல்லி தந்த, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த ஜகாத் இல்லை. அன்பானவர்களே, ஜகாத் இருக்கிறது குறிப்பிட்ட கூட்டத்துக்கு அது முறையாக கொடுக்கப்பட வேண்டும். முறையாக கொடுத்தால் அது ஜகாத் கொடுத்தவரையும் வளர வைக்கும், அவருடைய வியாபாரத்தை பெருக்க வைக்கும், எடுத்தவருடைய தேவையை பூர்த்தியாகி அவருக்கும் அல்லாஹ் பரக்கத்தை கொடுத்து அவர் எதிர்காலத்தில் கொடுக்கக்கூடிய நிலைமைக்கு மாறுவார். இப்படியான ஜகாத் தான் நம்முடைய ஜகாத்துகள் மாறும். எனவே தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இரண்டாவது பொருளாதாரம் மிக முக்கியமாக தொழில் செய்ய வேண்டும். பிள்ளைகளுக்கு தொழிலை வளர்க்க வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையை தான தர்மம் அதிகமாக நாங்கள் தான தர்மங்களில் ஈடுபட வேண்டும், ஜகாத்து கொடுபட வேண்டும். இப்படியான விடயங்களில் நாங்கள் ஈடுபடுகின்ற போது நிச்சயமாக அந்த ஊருக்கு பரக்கத்து இருக்கிறது. மூன்றாவது விடயம், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள், ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மக்காவுடைய நகரத்துக்கு எதிர்காலத்திலே வந்து எழுதுகிறார்கள், மிகப்பெரிய ஒரு ஆட்டானாக இருக்கிறார்கள். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள், யா அல்லாஹ், இந்த மக்களுக்கு ஒரு தூதரை கொடுப்பாயாக, அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதி காண்பாய்க்கு, அதற்கு பின்னால் இருக்கின்ற தத்துவங்களை விளக்கங்களை சொல்லிக் கொடுக்கின்ற, அவர்களை தூய்மைப்படுத்துகின்ற ஒரு தூதரை இவருக்கு கொடுப்பாயாக. எனவே இந்த மூன்றும் எந்த ஊரில் இருக்கிறதோ, எந்த கிராமத்தில் இருக்கிறதோ, முதலாவது ஆன்மீக ரீதியான முறையில் எங்களை கல்வியோடு தொடர்பு ஏற்படுத்திக் கொள்வது, அதுக்கடுத்த முக்கியமான முதலாவது அம்சம் அந்த ஊருக்கு பாதுகாப்பு, இரண்டாவது பொருளாதாரம். பொருளாதாரத்திலே வளர்ச்சி இருக்க வேண்டும் என்பவர்களே, பிறருடைய பொருளாதாரத்தில் நாம் யாரும் தாங்கி வாழக்கூடாது, கேட்டு வாங்கக்கூடாது, கொடுக்க வேண்டும், கொடுக்கின்ற மக்களை அதிகமாக்க வேண்டும். எங்களோட ஊர்ல ஏழைகள் இல்லைன்னு சொல்ல வேண்டும். மஸ்ஜிதுக்கு பின்னால் நான் மஸ்ஜிதை விட்டு வெளியே போனா எத்தனை ஏழைகள் கொஞ்சம் இருப்பார்கள், பசால எத்தனை ஏழைகள், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீட்டில் 10-15 ஏழைகள் கட்டிக் கொண்டிருப்பார்கள். இந்த நிலைமைகள் மாற வேண்டுமானவர்களே. இரண்டாவது அந்த பொருளாதாரத்துடைய வளர்ச்சி. மூன்றாவது கற்றுக் கொடுக்கின்ற நல்லதையும் கெட்டதையும், நல்லதை நல்லதாக கெட்டதை கெட்டதாக, சொர்க்கத்துடைய பாதை நரகத்துடைய பாதை, நல்ல பாதை கெட்ட பாதை கற்றுக் கொடுக்கின்ற ஆசான்கள் அங்கு இருக்க வேண்டும். அறிவு என்பது அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எல்லோரும் எங்களுடைய உள்ளத்திலே ஆழமாக பதிய வைக்க வேண்டிய ஒன்று. அறிவு சொல்வது எங்களோட மெமரியை புல்லாக்குறது அல்ல, எங்களுக்கு முழுமையா படிக்க இயலாத எல்லா சுமையையும் கொண்டு எங்களை உள்ளத்துல போட்டு எங்களை கஷ்டப்படுத்துறது அல்ல, எங்களோட உள்ளத்தை பக்குவப்படுத்தும் அறிவு. படிச்சிருக்கிற ஒரு அளவு அறிவாக இருந்தாலும் அந்த அறிவை கொண்டு அல்லாஹ்வை விளங்க வேண்டும். அந்த அறிவை கொண்டு நல்லதை நல்லதாக, கெட்டதை கெட்டதாக, சுவர்க்கத்திற்கு செல்லக்கூடிய அறிவாக அந்த அறிவை பயன்படுத்த வேண்டும். எந்த அறிவை படிக்கலாம் பரவாயில்லை, தாராளமாக படிப்பதற்கு இஸ்லாம் அனுமதி வழங்கியிருக்கிறது. ஆனால் இஸ்லாத்தை விட்டு வெளியே போகின்ற, இஸ்லாமியனாக வாழ்வதை மற்றவர்கள் பார்த்து விடுவார்கள் என்று பயப்படுகின்ற அறிவை யாரும் பார்த்து விடுகிறார்கள். இன்றைக்கு சிலர் பட்டு விட்டிருந்து மிகப்பெரிய பட்டதாரிகள், ஆனால் தன்னுடைய தந்தை இந்த கிராமம், இவர் தன்னுடைய தந்தை தாயை சொல்வதற்கு சிலர் வைக்கப்படுகிறார்கள். அல்லாதவர்களே, அப்படியானவர்களாக யாரும் இருந்து விடக்கூடாது. இஸ்லாம் அழகான வழிகாட்டலை தந்திருக்கிறது. அந்த வழிகாட்டலை பின்பற்றிக் கொண்டால் நிச்சயமாக நாம் முன்னேறலாம். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மீண்டும் ஒரு முறை நான் நினைவுபடுத்திக் கொள்கிறேன். ஒரு ஊரினுடைய முன்னேற்றமா அது மஸ்ஜிதிலே தங்கியிருக்கிறது. ஒரு ஊரினுடைய பொருளாதாரமா, பாதுகாப்பா, ஒரு ஊரினுடைய எல்லா நல்ல விடயங்களுக்கும் ஆணி வேறாக மஸ்ஜிதிலே அந்த நிர்வாகத்திலே தங்கியிருக்கிறது. எனவே அந்த நிர்வாகத்துக்கு முழுமையான ஒத்துழைப்பை ஜமாத்தார் கொடுக்கின்ற போது நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு வெற்றியை நாங்கள் நிச்சயமாக அடையலாம். இதுக்கு என்ன நடக்கிறது என்றால், கடந்த காலங்களிலே நாங்கள் நிர்வாகத்தோடு நெருங்கிய தொடர்புகள் இல்லாமல் இருந்திருப்போம். ஆனால் எதிர்காலங்களில் நெருங்கிய தொடர்பை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். எங்களுக்கு ஒரு தேவை வந்த அவஸ்தாவைக்கும் சந்தர்ப்பத்துக்கும் மஸ்ஜித் நிர்வாகத்தை, மஸ்ஜிதை பயன்படுத்தக்கூடிய மக்களாக நாம் இருக்கக்கூடாது. ஒரு நோயில் வருகிறது,
எங்களால் செலவழித்துக் கொள்ள பணம் இல்லை, ஒரு லெட்டர் தேவை, அதற்காக அவனை நிர்வாகத்தை சந்திக்கிறோம். இப்படியான சுயநலவாதிகளாக யார் வாழ்கிறார்கள்? அப்படி இல்லை என்றால் ஏதோ பாதுகாப்பு துறைகளால் எங்களை தருகின்றார்கள், இவர் எங்கே கட்டுப்பட்டீர்களே எங்களை பற்றி ஒரு தரவு தருகின்றார்கள். அப்போதுதான் நாங்கள் எங்களுடைய பேரை கொடுத்து சந்தாவை கொடுத்து எங்களை உங்களுடைய பேரை கீழே உங்களுடைய மகல்லாவுக்கு கீழே பதிவு செய்து கொள்ளும் என்று அவர்களை சந்தித்து நாங்கள் அவர்களுக்கு கீழே பதிவு செய்து கொள்கிறோம். ஆனால் அப்படி யாரும் சந்தர்ப்பவாதிகள் இருக்காதீர்கள். எப்போது மஸ்ஜித் தோபாரிகள், மஸ்ஜித் இமாம்களோடு, மஸ்ஜிதுடைய ஹாஃபில்கள், அதே பள்ளி ஊழியர்கள், நிர்வாகிகளோடு, ஊர் மக்களோடு ஒன்றாக இணையுங்கள். ஊரில் யாராவது கஷ்டகாரா இருந்தால் கண்ணியமானவர்களை முதலாவது என்னுடைய மஹல்லாவை பாருங்கள். நிச்சயமாக எங்களால் செய்ய முடியவில்லை என்றால் இன்னொரு மஹல்லாவை செல்லுங்கள். ஏதாவது வெளி இடங்களில் இருந்து வந்தான் சில வேலைகளை, இஸ்லாமுடைய விடயங்கள், வேற வேற விடயங்களை நிறைய இடங்களில் செய்கிறார்கள். கண்ணியமான எங்களால் செய்ய முடியும். அடித்து படிப்பு சம்பந்தப்பட்ட விடயங்கள், அல்லது யாராவது ஜனாதாக்கள் உள்ளால் ஜனாதாக்கள் சம்பந்தப்பட்ட விடயங்கள், அல்லது ஜக்காத்துடைய கமிட்டிகள், ஏராளமான கமிட்டிகளை எங்களுக்கு இந்த கிராமத்தினோடாக நிறைய விடயங்கள் கேட்கலாம். எனவே இந்த கிராமத்தை, இந்த கிரேட் பாஸ் வியாஸ் போர்ட் என்ற இந்த மிகப்பெரிய ஒரு கிராமத்தை, இந்த மிகப்பெரிய ஒரு நகரத்தை நல்ல ஒரு கிராமமாக, நல்ல ஒரு மஸ்ஜித் நிர்வாகத்தின் கீழே எதிர்காலத்திலே மிகப்பெரிய முன்மாதிரிகளை கற்றுக் கொடுக்கின்ற இடமாக அந்த இடத்தை ஆக்குவாயாக. இதற்காக நம்முடைய கால நிலைகளை கொடுத்திருக்கின்ற நிர்வாகிகளை நீ கபூல் செய்துவாயாக. அவருடைய கால நிலைகளுக்கு பகரமாக நாளைய மறுமையினால் அவருடைய கால நிலைகளை ஒருங்கிக்கூடிய காலமாக ஆக்கிக் கொள்வாயாக. அவர்கள் செலவழித்த ஒவ்வொரு ரூபாய்க்கும் பல கோடி நன்மைகளை நாளை மறுமையில் அவர்கள் கொடுத்துருவாயாக. அவருடைய குடும்பங்கள் இருக்கக்கூடிய நோய்களை அகற்றி ஆரோக்கியத்தை கொடுத்துருவாயாக. அதே போல் நிர்வாகிகள் இல்லாமல் நிர்வாகிகளை விடவும் அதிக சேவை செய்தவர்களே இருப்பார்கள். யாழ்லா அவருடைய தியாகங்களை நீ கபூல் செய்வாயாக, அவருடைய முயற்சிகளை நீ ஏற்றுக்கொள்வாயாக. அதே போன்று அந்த மகளால் இருக்கக்கூடிய எல்லா மக்கள் மகளால் ஏதோ ஒரு வகை உதவியாக இருந்திருக்கிறார்கள். யாழ்லா பெண் மக்கள் உதவியாக இருந்திருக்கிறார்கள். யாழ்லா அந்த உதவிகளை நீ கபூல் செய்வாயாக, அந்த உதவிகளை நீ ஏற்றுக்கொள்வாயாக. யாழ்லா இந்த மகல்லாவை மிகப்பெரிய ஒரு சிறந்த ஒரு மகல்லாவா, முன்மாதிரியான மகள் ஆக்கிடுவாயாக. யாழ்லா இங்கே ஜக்காத்து கொடுக்கக்கூடிய மக்களை அதிகமாக்கிடுவாயாக. ஜக்காத் எடுக்கக்கூடியவர்கள், பிச்சை வாங்கக்கூடிய மக்களை இல்லமாக்கிடுவாயாக. யாழ்லா மக்களுடைய பொருளாதாரங்களை வளர்ச்சியையும் வழக்கத்தையும் ஏற்படுத்திடுவாயாக. யாழ்லா இங்குள்ள மக்களுக்கு உன்னுடைய தீனை மார்க்கத்தை தெளிவாக வழங்கக்கூடிய எல்லா நிலைமையை ஏற்படுத்தி கொடுத்துருவாயாக. யாழ்லா பிக்குடைய வகுப்பு, தப்பியுடைய வகுப்பு எங்கே நடந்து கொண்டிருக்கிறது. யாழ்லா அதற்கு உதவியாக வழிகாட்டியாக தொடர்ந்து நீ இருந்துடுவாயாக. அதனூடாக நிறைய பேர் பிரயோஜனத்தை அடையக்கூடிய நிலைமையை ஏற்படுத்திடுவாயாக. அதே போன்று யாழ்லா சாதாரண பரீட்சை என்னுடைய மாணவமான வெளி கொடுக்கிறார்கள். யாழ்லா அவர்களுக்கு நல்ல பெருபெறை கொடுத்துருவாயாக, பரீட்சையை இடமானதாக ஆக்கி கொடுத்துருவாயாக. யா அல்லாஹ்வுடைய நல்ல நோக்கத்தை எதிர்காலத்தில் சிறந்த சந்ததிகளாக, சமூகத்துக்கு தேவையான பிரஜைகளாக, நல்ல தலைவர்களாக, தலைவிகளாக, நல்ல நிர்வாகிகளாக நீ அவர்களை கபூல் செய்து கொள்வாயாக. அவருடைய அறிவு காலத்தை நல்ல முறையில் நிறைவேற்றி கொடுப்பாயாக. இந்த துவாவை சனிப்பை